உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரம் புத்தம் புது கேள்விகளும் வேதத்திலிருந்து பதில்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், தெரிந்திருக்கிறீர்கள், தெளிவடைகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு கிறிஸ்தவம் நின்றுவிட்டதா, தொடர்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய நாளில் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமோன் ஐயாவிடம் கலந்து ஆலோசிக்கப் போகிறோம். வாருங்கள் நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு கிறிஸ்தவம் முடிவுற்றதா, அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறதா ஐயா? அதாவது இன்றைய கிறிஸ்தவ சபைகள், அவர்கள் மத்தியில் பிரிவினைகள் ஏறக்குறைய ஒரு 3000 பிரிவுகள் இருக்கிறது. அதில் மிகப்பெரிய 3 பிரிவுகள் இருக்கிறது: கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், பெந்தெகோஸ்தே அமைப்புகள். இந்த பிரிவுகள் மத்தியில் ஈஸ்டரோடு கிறிஸ்தவத்தை நிறைவு பெற்றதாக வெகுஜன கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. ஒரு கால் பெரிய போதகர்களுக்கு அதை பற்றி அறிவு இருக்கலாம். ஆனால் வெகுஜன கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஆஃப்டர் ஈஸ்டர் கிறிஸ்டியானிட்டி இஸ் எண்டட், finished. அதாவது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்தவம் என்பது முடிவு பெற்றது என்பது போல ஒரு பாசாங்கு, ஒரு கவனக்குறைவு. அதனால தான் கிறிஸ்தவம் தன்னுடைய அடிப்படை போதனைகளை இழந்திருக்கிறது, மறந்திருக்கிறது. அதை குறித்து ஆய்வு செய்யாமல் இருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து படித்தால்தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அந்த பிரிட்ஜ், அதாவது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் சபைக்கும் இடையில் உள்ள அந்த பாலத்தை நீங்கள் கடக்க முடியும், நீங்கள் அந்த எல்லையை அடைய முடியும். உதாரணமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் அந்த காலை வேளையில் அந்த கல்லறையை மூடி இருந்த பெருங்கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்ற அளவில் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை காண வந்த அந்த ஸ்திரீகளும் நினைக்கிறார்கள். அதாவது அந்த கல்லை யார் புரட்டி விடுவான்? ஆனால் அவர்கள் வந்து பார்க்கும்போது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அந்த கல்லின் மேலே தேவதூதன் உட்கார்ந்திருக்கிறான். அந்த தேவதூதன் அவர்களுக்கு சொல்கிறான், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்ற நற்செய்தி சொல்லுகிறார். ஆக அது முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து தொடர்ந்து 40 நாட்கள், 40 நாட்கள் என்பது ஏறக்குறைய 7 வாரங்கள். ஆக 40 நாள் அளவும் உயிர்த்தெழுந்த பிறகு நான் சொல்றேன், 40 நாள் அளவும் அவர் என்ன செய்தார், என்ன சொன்னார் என்பதை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கவனிக்க மறந்துட்டாங்க. அதை குறித்த ஒரு செய்தி இல்லை. அதனால கிறிஸ்தவர்கள் அந்த ஈஸ்டர் பண்டிகையோட, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற பண்டிகையோட சாப்பிட்ட அன்றைய பெரிய உணவோடு அவர்கள் அதை மறந்து விட்டாங்க. நம்ம அதை தொடர்ந்து படிக்கணும். உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. இது புதிய ஏற்பாட்டில் 160வது பக்கம் தமிழ் வேதாகமத்தில். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் கவனிங்க, செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். செய்யவும் உபதேசிக்கவும், டு டூ அண்ட் டீச். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சீஷர்களை எதிர்பார்க்கிறார், எதை போதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். 2 விஷயங்கள் இங்க இருக்கு. ஆக இந்த 40 நாளில் அவர் தமது அப்போஸ்தலரிடத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எதை போதிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் கிறிஸ்தவம் என்பது இங்கே தான் இருக்கு. இந்த இடத்துல தான் கிறிஸ்தவத்தினுடைய வேரை நீங்கள் பார்க்கலாம். அதாவது you can see the very root of Christianity. 3வது வசனம் பாருங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும்
அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி, கவனியுங்கள், அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தமிழ்ல திருஷ்டாந்தம் என்ற அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் எவிடன்சஸ், சான்றுகள். நீதிமன்றத்தில் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்கிறாங்களே, அந்த சான்றுகள். காரணம் என்னன்னா, இயேசு மரித்தோரில் எழுந்தார் என்ற அந்த செய்தியை அன்றைய யூத சமுதாயம் மறுதலிக்கிறது, அவர்களுக்கு கசக்கிறது. உலகம் முழுதும் உள்ள மக்களுக்கு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்ற அந்த செய்தி, அது ஒரு மணி நேர செய்தி அல்ல, ஒரு நாள் செய்தி அல்ல, 40 நாள் செய்தி. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வீட்டில் ஏற்றி வைத்த ஒரு ஊதுவத்தி இருக்க, அது ஒரு புகை விடும், அத மாதிரி இயேசு உயிர்த்தெழுந்தார் ஒரு புகை போல. மெழுகுவத்தி ஏற்றி வச்சீங்கன்னா ஒரு விளக்காக, ஒரு சின்ன விளக்காக, அது மாதிரி உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. சில பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மறைந்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 40 நாள். அதாவது யூதர்கள் மத்தியிலும், எகிப்தியர்கள் மத்தியிலும், ஈராக்கியர்கள் மத்தியிலும், மத்திய ஆசியாவிலும் ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதா இருந்தா அதுக்கு 40 நாள் எடுத்துக்குவாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உலகத்துக்கு நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய வரலாறாக இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது. அந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி, எவர்களுடனே? அப்போஸ்தலர்களுடனே பேசி அவர்களுக்கு அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களாலே, அதாவது அந்த நிகழ்ச்சியை, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்புவதற்கான எல்லா தடயங்களையும் இயேசு அவர்களுக்கு கொடுத்தார். அதாவது தூரத்தில் அவர் தெரிந்தார் அப்படின்னு நீங்க சொல்ற இடத்துல, நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம் என்று அப்போஸ்தலர் சொல்றாங்க. பாருங்க, மதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீட்டுக்குள்ள போனாரு, அதோட அவரு ஒளியாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க பிற மதங்கள்ல. இயேசு அந்த மாதிரி ஆகல. இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்ச்சி அவர் வைத்த கல்லறையிலிருந்து தொடங்குது. அந்த கல்லறை காலியாக இருக்கிறது என்று தொடங்குகிறது. அந்த கல்லறைக்குள்ள அப்போஸ்தலர்கள் உள்ளே போய் பார்த்து அவரை சுற்றி இருந்த துணிகள் மடித்து வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். அவர் முற்றிலுமாக உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்தி தெளிவான திருஷ்டாந்தங்களால ஒரு நாள் அல்ல, 40 நாள் நிரூபிக்கப்பட்ட வரலாறு. இவ்வளவு பெரிய வரலாற்றை இஸ்லாம் தங்களுடைய வயிற்றுக்குள்ளே முழுங்கிவிட்டது. இன்னைய தேதி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்பாமலும் அந்த ஒரு பகுதியை அவர்களுடைய புத்தகத்தில் இல்லாமலும் பார்த்து கொண்டார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புதிய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது மத்தேயு என்ற யூதரும், மார்க்கு என்கிற ஒரு ரோமானிய சகோதரனும், லூக்கா ஒரு கிரேக்கனும், யோவான் ஒரு பொது மனிதனாகி இஸ்ரவேலனுமாயிருக்கிறான். இந்த 4 பேருமே உயிர்த்தெழுதலை குறித்து மிக சரியாக அந்த 3ஆம் நாள் அதிகாலையிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற தகவலை ஒரு முகத்தை பார்க்காம அவர் எழுதி வச்சிருக்கான். ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டு நான் எழுதல, சாட்சியோடு அவர்கள் சொல்கிறார்கள். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் புரிந்து கொள்வதற்கு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வந்த 40 நாட்கள் கிறிஸ்தவத்தினுடைய அச்சாணியாகவும் அடையாளமாகவும் நிரூபணமாகவும் உலகமே விசுவாசிக்க வேண்டிய தேவனுடைய குமாரனுமாக அவர் இருக்கிறார். அப்படியானால் ஐயா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே ஏன் நேரடியா பரலோகத்துக்கு போல? அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல, அத மாதிரிதான் ஜனங்க நினைக்கிறாங்க.
உடனே ஏன் ஏறி போல அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஸ்தவம் அங்கே தான் தொடங்குது. கிறிஸ்தவத்துக்கு இன்னும் வலுவூட்டக்கூடிய நிகழ்ச்சி உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு சொன்ன போதனைகள்ல தான் இருக்கு. இப்போ சிலுவைக்கு முன்னால அவர் செய்த அற்புதங்களும் அவர் பேசுகிற வார்த்தைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் ஒருவன் எப்படி கிறிஸ்துவுக்குள் வர முடியும், வாழ முடியும், அவனுக்கு பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எவ்விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த தகவல்லாம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பேசப்பட்ட ஒரு தகவல். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 7வது வசனம், அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இதே கேள்விதான். நீங்க உயிரோடு எழுந்தீங்களே, உடனே நீங்க ஏன் பறந்து போல, ஏன் விண்ணுக்கு ஏறி செல்லவில்லை அப்படின்னு அந்த அப்போஸ்தலர் நினைக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, இன்னும் எனக்கு டைம் இருக்கு, நான் இன்னும் உங்களோட பேசணும், பரலோகத்துக்கு அடுத்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லணும், நிறைய விஷயங்கள் உங்களோடு நான் பேசணும், பரலோகத்தில் உள்ள தேவன் வைத்திருக்கிற தீர்மானங்களை குறித்து நான் உங்களோடு பேச வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இதை படிக்கிற ஒரு கிறிஸ்தவர், இதை பற்றி சிந்திக்கிற ஒரு திருச்சபை சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். இந்த பகுதிக்கே வராதவங்க, அதாவது மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரத்தோட கிறிஸ்தவத்தை முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை இவங்க கவனிக்கிறது இல்லை. இதுக்கப்புறம் தான் அவர் நமக்கான பாவ மன்னிப்பின் திட்டத்தையும் பரிசுத்த ஆவியின் ஊற்றுதலையும் திருச்சபையினுடைய வளர்ச்சியும் கண்ணியத்தையும் பேசுகிறார். அதனால்தான் அவர் உயிர்த்தெழுந்த உடனே அவர் உடனே பரமேறவில்லை. ஒன்று. இரண்டாவது, அன்றைய உலகம் முதல் நூற்றாண்டு காலத்தில் ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்கு 40 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால இயேசு கிறிஸ்துவும் கூட எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காமல் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தும்படி 40 நாட்கள் அவர் இந்த பூமியில் இருந்தார். இந்த தகவலை நான் ஓங்கி சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், கேட்கிறவர்களுடைய மனசாட்சிக்காக நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் சீஷரோடு இருந்தார்னு நம்ம வாசிக்கிற ஐயா. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், எப்படிப்பட்ட உடல் அவருக்கு இருந்தது ஐயா? அதாவது ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு மெழுகு உடல் இருந்ததா அல்லது ஒரு ஸ்தூல உடல் இருந்ததா, எப்படிப்பட்ட உடல் இருந்தது? இந்த கேள்விக்கான ஒரு பதிலை வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். பாருங்கள், லூக்கா 24வது அதிகாரம் 39-40 வசனங்கள். இது கவனிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். 1. என்னை தொட்டு பாருங்கள். 2. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுந்த போது ஒரு லேசர் பீம் மாதிரி அல்லது ஒரு ஒளி கற்றை போல அல்லது ஒரு ஆவியாக இல்லையா, அவர் நிஜமான உடல்ல இருந்திருக்கார். இயேசுநாதரே சொல்றார் தமது அப்போஸ்தலரை பார்த்து, என்ன ஒரு பூதகரமான ஒரு ஆவியை பார்க்காதீங்க, இந்த பாருங்க எனக்கு எலும்பு இருக்கு, தோல் இருக்கு, உடல் இருக்கு, தொடுங்க, தொட்டு பாருங்க. தோமாவினிடத்துல கேட்டாரு, உன்னுடைய கைகளை விரலை நீட்டி என் காயத்தில் போட்டு பார், என் விழாவில் போட்டு பாருன்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு ஒரு உடல் இருந்தது. ஆனா அந்த உடல் எப்படிப்பட்ட உடல்? இதான் கேள்வி. இப்ப உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரியான ஒரு உடலா இருந்தா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது. காரணம், அவருக்கு 5 பெரிய காயங்கள் இருந்தது. தலையில முள்முடி, 2 கைகளில் ஆணிகளால் அடித்தார்கள், 2 கால்கள் ஆணிகளால் அடிக்கப்பட்டது, விலா குத்தி கிழிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் முழுவதும் வடிந்து
பிறகு உடல் இருந்து தண்ணீர் வெளியேறியது என்ற வரைக்கும் நம்ம பைபிளில் படிக்கிறோம். அப்படியானால் அவருடைய உடல் தோற்றம், அந்த உடல் பார்ப்பதற்கும் தொடுவதற்கும் ஒரு ஆவியாக இல்லை, ஆனால் உடலாக தான் இருக்கு. ஆனால் அந்த உடல் வேற மாதிரி தெரியுது. காரணம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 40 சில வசனங்களை வாசிக்கிறேன். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. மேனி என்று சொன்னால் உடல். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமைக்கு நட்சத்திரம் விசேஷத்தாய் இருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், கவனிங்கள், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 44வது வசனம் பாருங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், அந்த உடல் காற்றாக இருந்ததா, நிழலாக இருந்ததா, அல்லது கண்களில் காணும் தோற்றமாக இருந்ததா? இதையெல்லாம் கடந்து இயேசு சொல்றாரு, என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு ஒரு மாம்சமும் எலும்பு இருக்குன்றார். அவள்தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் என்ன சொல்றோம்னா, மரித்த பிறகு நாம் வாழ்கிறோம் என்று சொல்கிறோம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறோம். அதனால தான் நம்பிக்கையோடு மரணத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்டியானிட்டி இஸ் a religion of a life after death. அப்போ இந்த வாசித்த இந்த பகுதியில் ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம், பலவீனமான சரீரம், பலமுள்ள ஒரு சரீரம், மகிமை உள்ள சரீரம், மகிமை இல்லாத ஒரு சரீரம். இந்த வேறுபாடு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் இருந்தது, ஆனால் அது மகிமையின் சரீரமாக இருந்தது. அதனால்தான் அவரால் என் சரீரத்தை தொட்டு பாருங்கள், அதாவது இப்பொழுது இருக்கிற உங்க உடலை போலவே, ஆனால் தேவன் அதை மாற்றி இருக்கிறார். அதை பரலோகத்துக்குரிய மேனியாக, உடலாக மாற்றி விட்டார். அதனால நிறைய பேர் நினைக்காங்க, பரலோகத்தில் நாம் இந்த பஞ்சு ஆலையில் எல்லாத்தையும் பிரித்து விட்டோம்னா அப்படியே ஃபுல்லா பஞ்சு பறந்துகிட்டே இருக்கும், எது என்ன பறகுதுன்னு எதுவும் தெரியாது. பரலோக ராஜ்யத்துல எல்லா மனுஷனும் ஆவியை அந்த மாதிரி சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்ல. ஏசாயா சொல்றார், உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் அழைத்து செல்வேன். அப்படியானால் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம குடிபெயர்கிற மக்களைப் போல இந்த சரீரத்தை விட்டு ஒரு புதிய சரீரத்தோட பரலோகத்துக்கு செல்வோம் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை, தாற்பயம். அதனால இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவருடைய உடல் உடலாக இருந்தது, ஆனால் அது பரலோகத்துக்குரிய உடலாக இருந்தது. இதை தான் நான் பைபிள் இருந்து படிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு 40 நாள் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாங்க ஐயா. அவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி என்ன சாட்சியா சொன்னாங்க? மிக தெளிவாக எருசலேம் நகரத்தின் நடுவில் தேவாலயத்துக்கு முன்னால பல ஆயிரம் மக்களுக்கு முன்னால அவர்கள் ஒரு பெரும் பண்டிகையை கொண்டாடினாங்க. அதை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அன்னைக்கு உலகத்தில் இருந்த எல்லா யூதர்களும் தங்களுடைய சொந்த ஊருக்கு கூடி வந்து அந்த விழாவை, பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவது வழக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பண்டிகையில் யூதர்களுடைய நண்பர்கள், அவளுடைய வியாபார நண்பர்கள் எல்லாரும் அங்கே வந்திருந்தாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஏறக்குறைய 16 வித்தியாசமான மொழி பேசக்கூடியவங்க அன்னைக்கு அங்கே இருந்திருக்காங்க. அவர்கள் மத்தியில் முதல் பேதுரு அப்போஸ்தலர் இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டிலிருந்து தீர்க்க தரிசனம் எடுத்து காண்பிக்கிறார். அதாவது அவருடைய சரீரம், அவருடைய ஆத்மா
பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்ற ஒரு தகவலை எடுத்து சொல்றார். அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை என்று சொல்கிறார். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 31வது வசனம், அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இது தாவீது சொன்ன வார்த்தை, தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்துவை விரோதிகள் கொன்றாலும், மரணத்துக்கு ஏதுவான காயத்தை அவருக்கு கொடுத்தாலும், அவருடைய ஆத்துமா எல்லாரை போல பாதாளத்தில் போய் அடங்கவில்லை. எப்படி நம்முடைய சட்டையை இன்னொருத்தர் கழட்டி வேற ஒரு சட்டையை போட முடியுமோ, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய மரண கட்டுகளை தேவன் அவிழ்த்தார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்படக் கூடாது இருந்தது. அப்போ இந்த இடத்துல இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது, சக்கையாக பிழிந்து ஒன்றில்லாம ரத்தமே இல்லாத ஒரு உடலாக இருந்த அந்த கல்லறைக்குள்ள இருந்த இயேசுவின் உடலை ஒரு துளி ரத்தம் கூட இல்லாம 5 காயங்கள் வழியாக முற்றிலும் வெளியேறிவிட்ட அந்த சரீரத்தை, அந்த மரண கட்டை தேவன் அவிழ்த்தார் என்ற வார்த்தையை நீங்கள் இங்கு பார்க்கலாம். அவரை எழுப்பினார், தேவன் எழுப்பினார். இந்த தகவலை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலரை கொண்டு சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 32ஆம் வசனம் பாருங்கள், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த வார்த்தை எப்படி யூதர்கள் இயேசுவை கொல்கதா மேட்டிலே சிலுவையில் அறைந்தார்களோ அதற்கு சமமாக அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு கூடி வந்த லட்சத்துக்கு அதிகமான மக்கள் முன்னால அவர்களை சிலுவையில் அறைவது போல இந்த வார்த்தை சொன்னார். நீங்கள் யாரை சிலுவையில் அறைந்தீர்களோ, யாரை புதைத்தீர்களோ, தேவன் அவரை எழுப்பினார். அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று தாவீது சங்கீதத்தில் சொல்லியிருக்கார் இல்லையா? நீங்க தினமும் படிக்கிறீங்களே, அவர் இயேசு கிறிஸ்து தான், தேவன் அவரை எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட போதுதான் முதல் திருச்சபை அங்கே உருவாது. இந்த வசனத்தை எல்லாம் கேட்ட மக்கள் பேதுரை பார்த்து கேட்கிறார்கள். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். இந்த வசனத்தை கேட்டுதான், இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை முன்னிட்டு தான், அந்த அப்போஸ்தலருடைய சாட்சியை கேட்ட பிறகுதான் அந்த மக்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்று பாவ மன்னிப்பையும் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக் கொண்டார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த 3000 பேர் தான் the first church, முதல் திருச்சபை. தேவன் அவர்களை ஒன்றிணைத்தார். அவர்களுக்கான ஒரு உபதேசம் இருந்தது. 42ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. இந்த 3000 பேரும் இயேசுவை பின்பற்றுவதற்கான ஒரு போதனை உடையவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் தான் அன்றைக்கு எருசலேம் நகரத்தில் பழைய யூதர்களைப் போல இல்லாம தேவனை துதித்து
ஜனங்களிடத்திலே சமாதானம் பெற்றுக்கொண்டு தயவு பெற்றுக்கொண்டு தேவனால் திருச்சபையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கவனிங்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் கவனிங்கள் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வந்த 40வது நாள் முடிந்து அதை தொடர்ந்து வந்த 10வது நாள் பெந்தேகோஸ்தே தினம் அன்று இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிருந்து சரியா 50வது நாள்ல இந்த 3000 பேரும் பாவ மன்னிப்பின் வழியாக அப்போஸ்தலர் உபதேசத்தை கைக்கொண்டு திருச்சபையாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அவர்களை சபையிலே தேவன் சேர்த்து கொண்டார் என்ற ஒரு வார்த்தை இங்கே பார்க்கலாம். அதனால ஒரு ஆளையே நான் சர்ச்சுக்கு வந்து சேர்ந்துடுறேன் அல்லது நான் சபையில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றது பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் காட் ஹூ ஹேட்ஸ் யூ டு தி சர்ச். தேவன் தான் உன்னை சபையில் சேர்த்துக்கிறார். இன்னைக்கு மனிதர்களுடைய சபையில் போய் சேர்றாங்க. நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கும்போது தேவன் உங்களை தமது குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தலைவராக கொண்டிருக்கிற திருச்சபையில் தலையாகிய கிறிஸ்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அதனால்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கிறோம், தலையாகிய கிறிஸ்துவை திருச்சபைக்கு அவர் தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறார். இதுதான் திருச்சபையினுடைய வரலாறு. ஆகவே 40 நாள் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால் அவர்களுக்கு அதை எல்லாம் போதித்து கொண்டிருந்தார். அவர்களுடைய சந்தேகங்களை போக்கிக் கொண்டிருந்தார். தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். 40 நாள் அளவும் அவர் தமது சீஷர்களாகிய அப்போஸ்தலரை சந்தித்து அவர்களை பலப்படுத்தினார். முதலாவது அவர்களுக்கு சொல்றார், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலருக்கு புதிய கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அது எங்கே இருந்து துவங்க வேண்டும்? எருசலேமிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவியினுடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 8வது வசனம் பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த கருத்து சிலுவைக்கு பிறகு அப்போஸ்தலருக்கு சொல்லப்பட்டது. அதனால இயேசு ஏன் மரித்தோர்ந்து எழுந்த உடனே ஏன் ஏறி செல்லல நீங்க கேட்டீங்க. ஏன் அந்த 40 நாட்கள் என்று கேட்டீங்க. இதுக்கான பதில்கள் இவைகள். இந்த பதில்கள் பின்னால தான் இதனுடைய தொடர்ச்சியாக தான் திருச்சபை நம்ம பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய சபை 33வது வருஷம் தொடங்குச்சு. இன்னைக்கு 2024, ஏறக்குறைய 2000 ஆண்டு கால வரலாறு. கத்தோலிகர்கள் ஒரு பக்கம் ஒன்று பேசுறாங்க, புராட்டஸ்டன்ட் மக்கள் ஒன்று பேசுறாங்க, பெந்தேகோஸ்தே மக்கள் ஒன்று பேசுறாங்க. வரலாற்றை நீங்கள் கவனிக்கணும். கத்தோலிக்கர் என்ன சொல்றாங்க, 325 ரோம்ல தான் சபை உருவாச்சுனாங்க. புராட்டஸ்டன்ட் மக்கள் என்ன சொல்றாங்க, 1565வது ஆண்டு ஜெர்மானியில் உருவாச்சுன்னு சொல்றாங்க. பெந்தேகோஸ்தே மக்கள் என்ன சொல்றாங்க, 1860 வாக்குல, அதாவது கனடாவில் உள்ள மான்ட்ரியால்லையோ அல்லது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திலேயோ உருவானதாக அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் திருச்சபை உருவாகி ஏறக்குறைய 2000 வருஷம் ஆச்சு. ஆக இந்த வரலாற்றை சபை கவனிக்கணும். இந்த போதனையை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான பரலோகத்துக்குரிய ஒரு சரீரம் உங்களுக்கு உண்டாகும்படி எனக்கு உண்டாகும்படி நாம் ஆயத்தமாக இருக்கணும். நாம் செத்து மண்ணோடு மண்ணா போகிறது கிடையாது. தேவன் நமக்காக ஒரு புது சரீரத்தை, இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரத்தை நீக்கி அழிவில்லாத ஒரு சரீரத்தை, ஒரு புதிய மேனியை நமக்கு வாக்களித்திருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள்.
இந்த சத்தியத்துக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படியுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 93855000.